character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம என்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 12th செகண்ட் லெசனான பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி ஓவர். ஸோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ வாங்க நம்ம செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் போகலாம். ஓகே, ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 12th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1. அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது செகண்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம என்னென்ன இந்த டாப்பிக்கில், அதாவது செகண்ட் லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரைப் த ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் சைஸ், அந்த அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசனில் படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அனானமஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட். ஸோ பி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ் ஆஃப் போரான். ஸோ போரானோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி அண்ட் யூசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா discuss the preparation of important compounds of boron and aluminum. So boron and then aluminum. So இந்த 2 எலமெண்ட்டோட ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் யூசஸ் அண்ட் தென் அந்த காம்பவுண்ட்ஸ். ஸோ போரானில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அலுமினியம் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், அதனுடைய ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ப்ரிப்ரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் சிலிக்கான். ஸோ கார்பன் அண்ட் தென் சிலிக்கானோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், அதனுடைய ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி, யூசஸ் எல்லாமே இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பி பிளாக் லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ டயக்ராமில் சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்துருப்போம், 10th நம்ம படிச்சிருப்போம், பீரியாடிக் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய பிளாக் என்ன பிளாக்னு சொல்லுவோம், எஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய பிளாக் என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா பி பிளாக். ஸோ 2க்கும் எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக். அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட். ஸோ நம்ம இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பி பிளாக்ல எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதனுடைய காம்பவுண்ட்ஸ், அதனுடைய ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுவே நமக்கு 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் நமக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் எஸ் பிளாக், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி பிளாக் அண்ட் டி பிளாக் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எஸ் பிளாக்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பிகாஸ் ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்பிட்டாலில் போய் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலில் போய் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆட்ஸ் டு எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலில் ஆட் ஆகிறதுனால இந்த பிளாக்குக்கு என்ன நம்ம நேம் கொடுக்குறோம், எஸ் பிளாக்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பி பிளாக் அப்படின்னு சொல்லுவங்களே என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதக்குள்ள இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டாலில் போய் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டால்ஸில் போய் ஆட் ஆகும்.
ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பி பிளாக் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் ஆட்ஸ் டு டி ஆர்பிட்டால். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் சொல்லுவாங்களா, இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆட் டு எஃப் ஆர்பிட்டாலில் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். We have already learned the classification of elements into 4 blocks, namely S, P, D and F. Have also learned the properties of S block elements and their important compounds in the 11th standard. So நம்ம 11thலே நம்ம படிச்சிருப்போம் S block 1s 2s அப்படிங்கிறது நம்ம எங்கே படிச்சிருப்போம், 11thல படிச்சிருப்போம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12thல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P block elements தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? This year we learned the elements of remaining blocks starting with P block elements. So 11thல நம்ம S block முடிச்சாச்சு, 1s 2s elements. P blockல நம்ம 12thல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ P block, D block, F block இது மூணுமே பார்த்தீங்கன்னா 12thல படிக்க போகிறோம். அப்போ P block elementsலாம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் கால்ட் அஸ் P block elementsன்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கான ஆன்சர். The elements in which the last electron enters the p orbital constitute the P block element. ஸோ இப்போ இதில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்டிங் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் டூ. ஸோ அவுட்டர் ஷெல்லில் இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் எதில் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் ஆட் ஆகும். ஸோ பி ஆர்பிட்டால் ஆட் ஆகிறதுனால இந்த எலமெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் P block elements. They are placed in the 13th to 18th group of the modern periodic table and first member of the group are boron, carbon, nitrogen, oxygen, fluorine and helium respectively. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த P block elementsோட குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா 13th to 18th group. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 நம்ம தெரியும், இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 13th group ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் நோபல் கேஸ் ஃபேமிலி எந்த குரூப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 18th குரூப்பாக இருக்கும். ஸோ அப்போ 13லேருந்து 18th வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் P block elements. அதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஓகேவா, ஃபஸ்ட்டு 13ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் ஃபஸ்ட் எலமெண்ட், 14th பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் 15ல் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16, 17 அண்ட் தென் 18th குரூப் பார்த்தீங்கன்னா ஹீலியம். நோபல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? These elements have quite varied properties and this block contains non-metals, metals and metalloids. ஸோ இப்போ P blockல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸில் மெட்டல்ஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் P block elements. ஸோ மெட்டல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும், நான் மெட்டல்ஸ்னால் என்னென்னு தெரியும், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். ஓகே, இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் குரூப் ஹேவ் மோர் வேரிட் ப்ராப்பர்ட்டிஸ் தென் மெட்டல். ஸோ மெட்டல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறி இருக்கும். ஓகேவா? சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் கூட நான் மெட்டலை கம்பேர் பண்ணக்குள்ள இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. த எலமெண்ட் ஆஃப் திஸ் block and their compounds plays an important role in our day to day life. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த எலமெண்ட்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல் அலுமினியம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல். அலுமினியம் மெட்டலோட சிம்பிள் என்னன்னு பார்த்தா AL. ஓகேவா? and its alloys have plenty of applications ranging from household and stills to part and aircraft. ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் தென் ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேனோட பார்ட் மேக் பண்ணுறது என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் மெட்டலோட அலாய்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? The semiconducting nature of elements such as silicon and germanium made revolutionary change in the field of modern electronics. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிலிக்கான். சிலிக்கானோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா SI அண்ட் ஜெர்மானியமோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா GE. இது ரெண்டுமே எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபீல்ட்
எலக்ட்ரானிக்ஸ் டாப்பிக்கில், அதாவது ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது ரெண்டுமே யூஸ் ஆகுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் சிலிக்கான் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜெர்மானியம். போத் ஆர் செமிகண்டக்டிங் நேச்சர். ஓகேவா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். In this unit we discuss the property of the first 3 groups. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 13 and then 14 and 15 இது மூணுமே பார்த்தீங்கன்னா P block element 1ல் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 15 வரைக்கும் முடிச்சாச்சுன்னு சொன்னால் ரிமைனிங் 16, 17, 18 இது பார்த்தீங்கன்னா P block 2ல் நம்ம பார்ப்போம். ஓகேவா, of P block elements namely boron, carbon and nitrogen family elements and their important compounds. அப்போ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான், கார்பன், நைட்ரஜன் இந்த ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் அதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்ரேஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் P block elements. ஓகேவா, ஸோ என்னென்ன ட்ரெண்ட்ஸ், ஓகேவா, ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நம்ம பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிச்சிருப்போம். அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் என்தால்பி, அட்டாமிக் சைஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ P block எலமெண்ட்ஸில் இது எல்லாமே என்ன ஆகுது, வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், ஸோ பீரியட் வைஸ் என்ன ஆகுது, குரூப் வைஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வி ஆல்ரெடி லேர்ன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் தர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைஸ், ஆட்டமோட சைஸ் அண்ட் தென் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அயனைசேஷன் என்தால்பினாலும் அயனைசேஷன் எனர்ஜினாலும் போத் ஆர் சேம் தான். ஓகே, சில இடத்துல எனர்ஜின்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல என்தால்பின்னு கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், போத் ஆர் சேம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் என்தால்பி ரெண்டுமே சேம் தான். அண்ட் தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஸோ P block எலமெண்ட்ஸில் எப்படி இருக்குது, வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் P block elements அப்படின்னு கேட்கலாம். ஸோ P block elementsோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டால் இதுதான் அதுக்கான ஆன்சர், NS2 NP126. ஓகேவா, the P block elements have a general electronic configurations of NS2 NP126. இங்கே பாருங்கள், S ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். எஸ்ன்னு சொன்னாலே மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. P ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகலாம். இதில் 1 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எலமெண்ட்டை பொறுத்து ஓகே அதனுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுவோம். சில எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கும், அதுக்கடுத்து 2, 3, 4, 5 அப் டு எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே P ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகாது. அதனுடைய கெப்பாசிட்டியும் 6 தான். ஓகே, அப்போ NS2 NP126 அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டால் சில ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுப்பாங்க. சில இடத்துல 1 to 6ன்னு கொடுக்காம NS2 NP6ன்னு கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாலும் இது கரெக்ட் தான், இல்லை 1 to 6 கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா, the elements of each group have similar outer shell configuration and differ only in the value of n. ஸோ எது மட்டும் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n வேல்யூ மாறும். நம்ம 11th நம்ம படிச்சிருப்போம் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ குவாண்டம் நம்பரில் 4 டைப்ஸ் இருக்குது படிச்சிருப்போம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் தென் ஸ்பெயின் குவாண்டம் நம்பர் படிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, வேல்யூ ஆஃப் n. என்னன்னு சொன்னாலே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். The elements of group 18 inert gas, group 18 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் inert gasன்னு சொல்லுவோம் ஆர் ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த குரூப் 18 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் inert gas அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு. inert அப்படின்னா என்ன, இட் மீன்ஸ் பேசிவ். பேசிவ் அப்படின்னு சொல்லுங்களேன், இட் டஸ் நாட் ரியாக்ட், எது கூடயும் ரியாக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய குரூப் 18ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், inert gases. ஓகேவா, ஸோ பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தா இட் இஸ் எ கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகேவா, ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு. அது மட்டும் இல்லாமல் என்னவாக இருக்கும், இட் இஸ் எ ஸ்டேபிள். ஓகேவா, ஸ்டேபிளாக இருக்கும். குரூப் 18ல் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்ட் தென் ரேடான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 18ல் இருக்கக்கூடிய கேஸஸ்.
அண்ட் ஹாவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு p ஆர்பிட்டால். ஸோ இப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் p ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் a ஸ்டேபிள்னு சொல்கிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்லி ஃபில்டு p ஆர்பிட்டால் அண்ட் ஹென்ஸ் மோர் ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள் when compared to other elements and have least reactivity. ரியாக்டிவிட்டி அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் ரியாக்ட் ஆகாது அந்தளவு. The elements of this block show variable oxidation state and their higher oxidation state, group oxidation state is equal to total number of valence electron present in them. So இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ குரூப் 13ல் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 3ஆக இருக்கும். அப்போ குரூப் 13ல் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ 14 அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா +4. அப்போ 15 அப்படின்னு சொல்லும்போது அவுட்டர் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 5, 16க்கு 6, 17க்கு 7, 18க்கு 8. அப்போ இதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அ வேலன்சி எலக்ட்ரான்ஸ். Some of the p block elements shows negative oxidation state also. Some elements, okay, p blockல இருக்கக்கூடிய some elementsக்கு என்ன பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் பாசிபிள், நெகட்டிவ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The halogens have a strong tendency to gain an electron to give a stable halide ion which completely filled electronic configuration. Hence -1 oxidation state is more common in halogens. So halogens பொறுத்த வரைக்கும் halogens அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 17th குரூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா halogens தான். அப்போ ஃப்ளூரின் அப்படின்னு சொல்லுவாங்களே இது ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணால் என்னவா மாறும், F- மாறும். ஓகேவா? ஸோ இப்போ குளோரின் அப்படின்னு சொல்லுவாங்கள இது என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி குளோரைட் அயனாக மாறும். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி இது எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மாறும். அப்போ ஸ்டேபிளாக மாறுச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா -1 இஸ் த காமன் ஃபார் ஹாலஜன்ஸ். ஓகேவா? அது ஃப்ளூரைட், F அப்படிங்கிறது ஃப்ளூரின், டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். F அப்படிங்கிறது ஃப்ளூரின், F- அப்படின்னு சொன்னால் ஃப்ளூரைடு, IDEல முடியும். இது ஃப்ளூரின், இது ஃப்ளூரைடு, குளோரின், குளோரைடு, புரோமின், புரோமைடு, அயோடின், அயோடைடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஏன் இது ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணணும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ளூரின் அப்படின்னு சொன்னால் 9. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மாறணும்னு சொன்னால் இட் நீட்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ இப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,7 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் ஆக்டட் ரூல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரியும். ஸோ ஆக்டட் ரூல் அப்படிங்கிறது அவுட்டர் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டட் ரூல். இது ஆக்டட் ரூலை அட்டைன் பண்ணணும்னு கேட்டால் இட் நீட்ஸ் 1 எலக்ட்ரான். ஓகே, 2,7. ஸோ 9க்கு 2,7. அப்போ இது ஒரு எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இது என்னவா மாறும், 2,7 வந்து என்னவா மாறிடும், 8ஆக மாறிடும். அப்போ 8 + 2 என்ன மாறிடும், 10. அப்போ அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் மாறிடுச்சு பாருங்கள், 7ஆக இருந்தது என்னவா மாறிடுச்சு, 8ஆக மாறிடுச்சு. 8 அப்படின்னு சொன்னால் என்ன ரூல்னு சொன்னேன், ஆக்டட் ரூல். அப்போ ஆக்டட் ரூலில் எந்த ஒரு எலமெண்ட் அட்டைன் பண்ணுதோ அந்த எலமெண்ட் எல்லாமே என்னவாக இருக்கும், இட் இஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இது என்னவா மாறிடுச்சு, எஃப்ங்கிறது என்னவா மாறிடுச்சு, F- மாறிடுச்சு. அப்போ ஸ்டேபிளாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், குளோரின். ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2, 8, 7. ஸோ 7 அவுட்டர் ஷெல்லில் பாருங்கள் 7.
அப்போ இது 8 ஆகணும் அப்படின்னு சொன்னால் இட் நீட்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அப்போ இது ஒரு எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணிச்சுன்னு சொன்னால் Cl மைனஸாக மாறும். ஸோ இப்போ 2,8,8 மாறும். ஸோ அப்போ 7 பிகம்ஸ் என்னவா மாறிடுச்சு, 8 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் Br மைனஸ் I மைனஸாக மாறும். ஸோ அப்போ காமனாக இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஏன் -1 அப்படிங்கிறது சொல்கிறாங்க, அதுக்கான ரீசன் இப்போ புரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இட் நீட்ஸ் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஸ்டேபிளாக மாறும். அப்போ ஸ்டேபிளாக மாறதுக்கு இட் நீட்ஸ் 1 எலக்ட்ரான். ஸோ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகேவா? அண்ட் ஹென்ஸ் -1 ஸ்டேட் இஸ் மோர் காமன் இன் ஹாலஜன்ஸ். அப்போ ஹாலஜன்ஸ்க்கு எல்லாமே -1 அப்படிங்கிறது தான் காமன். Similarly, the other elements belonging to நிக்டோஜன் and halogen groups and also show negative oxidation state. அது மட்டும் இல்லாமல் நிக்டோஜன் and then halogen இந்த குரூப்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்ன விதமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பெஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் நேம், குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17, 18. ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேபிளர் காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் நம்பர், ஸோ நம்ம எந்த லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஃப்ரம் 13 to 18th குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ குரூப் நம்பர் பாருங்கள் 13, 14, 15, 16, 17, 18. ஸோ குரூப் நேம், குரூப் 13க்கான குரூப் நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14க்கான 15 and then 16, 17, 18. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜென்ரல் அவுட்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13ல் பார்த்தீங்கன்னா 13 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 2,8,3ன்னு எழுதும். ஓகேவா? அதாவது 8 + 2 10, 10 + 3 13. ஓகேவா? இந்த 3யை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2,1. அப்போ அவுட்டர் ஷெல்லில் எந்த எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேபிள். ஓகேவா? 2,8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள். ஸோ பாருங்கள் 13 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,8,3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது 2,8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள். ஓகேவா? இந்த 3 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2,1. ஸோ இப்போ NS2 எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸு, பியில் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம இங்கே எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், NS2 NP1. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த 3 என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக மாறும். அப்போ 4ஆக மாறிச்சுன்னு சொன்னால் இதை எப்படி பிரித்து எழுதலாம், 4 2,2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ 2,2ன்னு சொல்லாங்கல்ல, அப்போ NS2 NP2ன்னு வரும் 14 குரூப். பாருங்கள் 15 குரூப் எப்படி எழுதலாம், 15 சொல்லுவாங்கள்ல 2,8 எப்படி எழுதலாம், 2,8,5ன்னு எழுதலாம். அப்போ நமக்கு 15 வந்துடும். 8 + 2 10, 10 + 5 15. அப்போ 15 எப்படி பிரிக்கலாம், 5 எப்படி பிரித்து எழுதலாம், 2. அதுக்கடுத்து எப்படி எழுதலாம், 3. அப்போ NS2 அப்படின்னு வரும், NP3ஆக மாறும். அதே மாதிரி 16 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, NS அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் காமனாக இருக்குது. பாருங்கள் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. எது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் மட்டும்தான் இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் பியில் பாருங்கள் NP1ன்னு இருக்குது, அடுத்தது NP2ஆக மாறி இருக்குது, அடுத்தது P3ஆக மாறி இருக்குது, அடுத்தது 4ஆக மாறி இருக்குது, அடுத்தது 5, அடுத்தது 6. ஸோ அப்போ 18 குரூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் வித் 1லேருந்து எது வரைக்கும் இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 6 வரைக்கும் தான் ஃபில் ஆகுது. அதனால தான் பி பிளாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா NS2 NP 1 to 6 1 to 6 அப்படின்னு சொன்னால் குரூப் 13ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ்க்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது, NP1ன்னு ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ லாஸ்ட் குரூப் 18ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு முடியும். அப்போ பி பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதாவது ஃப்ரம் 13 to 18th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி முடியும்னு பார்த்தா இப்படி தான் முடியும். NS2 NP1 அவுட்டர் ஷெல்லில் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1லேருந்து 6 வரைக்கும் முடியறதுனால தான் இந்த குரூப்புக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் பி பிளாக் எலமெண்ட்ஸ் இஸ் NS2 NP1 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசன் புரிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா 13 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 2,8 அடுத்தது 3 10 10 + 3 13. அப்போ அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த குரூப்போட கான்ஃபிகரேஷனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தா 3. அப்போ இதுக்கு நம்ம பார்க்கணும்ல 1ங்கிறது என்னவா மாறிச்சு, 2வாக மாறிச்சு. அப்போ அவுட்டர் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4. அப்போ இங்கே வந்து 4, இது 5, இது வந்து 6, இது 7, இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா 13க்கு 3, 14க்கு 4, 5, 6, 7, 8 இது இல்லாமல் வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இதில் சொல்ல முடியும். ஸோ +3 இல்லாமல் குரூப் 13க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +1, +4 இல்லாமல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +2 and then -4, +5 இல்லாமல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +3 and then -3, +6 இல்லாமல் +4 +2 -2, +7 இல்லாமல் +5 +3 +1 and -1, +8 இல்லாமல் +6 +4 +2. ஸோ இதில் 1 மார்க் எப்படி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா குரூப் 13ஓட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா +3 இஸ் த மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் குரூப் 13. ஓகேவா? ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் பார்த்துக்கோங்க. குரூப் 13க்கு என்ன வரும், குரூப் 14க்கு என்ன வரும்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி இதில் இருந்து 1 மார்க் கேட்கலாம். த ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் குரூப் 15 இஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ குரூப் 15ஓட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தா NS2 NP3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இந்த டேபிளர் காலம் கண்டிப்பாக பார்க்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலிக் நேச்சர். ஸோ மெட்டலிக் நேச்சர், ஸோ மெட்டலிக் ப்ராப்பர்ட்டி எலமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட மெட்டலிக் நேச்சர். ஸோ மெட்டலிக் நேச்சர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தா ஒரு மெட்டல் எலக்ட்ரானை அதுங்கிட்ட இருந்து லூஸ் பண்ணால் என்னவா மாறும்னு பார்த்தா இட் பிகம்ஸ் M+ஆக மாறும். ஸோ அப்போ எந்த ஒரு மெட்டல் எலக்ட்ரான் லூஸ் பண்ணுதோ இட் பிகம்ஸ் என்னவா மாறும், M+ஆக மாறும். ஸோ அப்போ இந்த கேரக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம என்ன படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸில் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர்னு படிச்சிருப்போம். நான் மெட்டல்ஸ் ஆர் என்னென்னு பார்த்துருப்போம் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர். அப்போ மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்போ மெட்டல் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் அயனாக மாறும். அந்த அயான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் கேட்டயான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் Na. ஓகேவா? Na இதுங்கிட்ட இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் Na+. அப்போ Na+ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ அயான். அப்போ Na+ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஏ கேட்டயான். கேட்டயான் அப்படின்னு சொல்லுவங்கள என்ன சார்ஜ் இருக்கணும், மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்போ நான் மெட்டல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்கள். ஸோ Cl அப்படிங்கிறது குளோரின் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஏ நான் மெட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா சோடியம் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை இது ரிசீவ் பண்ணிச்சுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் என்னவாக மாறும், Cl- மாறும். இதுவும் அயான்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்போ Cl- நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா அயன். அப்போ கேட்டயான்னு சொன்னால் எலக்ட்ரான் என்ன பண்ணணும், லூஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகணும்னு பார்த்தா கெயின் ஆகும்.
அப்போ எந்த ஒரு மெட்டல் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னன்னு பார்த்தா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். எந்த ஒரு நான் மெட்டல் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னு பார்த்தா எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெட்டலிக் நேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் ஏ கேட்டையான் என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார், ஒரு எலமெண்ட் கேட்டையானா மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். Na பிகம்ஸ் என்னவா மாறி இருக்கு, Na+. எப்போ Na ப்ளஸ்ஸாக மாறும்? பை தர் லூசிங் தர் எலக்ட்ரான். அதனுடைய எலக்ட்ரானை என்ன பண்ணணும்? லாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை லூசிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் நோன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா இது என்னென்னு சொல்லலாம், மெட்டாலிக் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அயனைசேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம பீரியாடிக் டேபிளில் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரான் அஃபினிட்டி, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது எதை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் மீன் பை அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து ஒரு பர்டிகுலர் ஆட்டம்லேருந்து நான் என்ன பண்ணணும், அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தா அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஜென்ரலி ஆன் டிசெண்டிங் ஏ குரூப் வைஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, டிசெண்டிங், தட் மீன்ஸ் டிக்ரீஸ், the ionization energy decreases and hence metallic character increases. அப்போ டிசெண்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன சொன்ன, டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ குரூப் வைஸ் பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகுது, கம்மியாகுது. எந்த அளவு அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாகிட்டே வருதோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலோட கேரக்டர், மெட்டாலிக் கேரக்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போனா ஈஸியாக எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இங்கே சொல்கிறாங்க. குரூப் 13 பாருங்கள், என்ன எலமெண்ட்ஸ், ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் போரான். குரூப் 14ல் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா கார்பன், 15 நைட்ரஜன், 16 ஆக்சிஜன், 17 ஃப்ளூரின், 18ல் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நியான். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கும், நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். இது மூணுமே சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பி பிளாக் எலமெண்ட்ஸும் சொல்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் மெட்டல், எதெல்லாம் நான் மெட்டல், எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் மெட்டலாய்ட்ஸ். அப்போ ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம், மெட்டல்ஸ். அடுத்தது ஸோ வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே என்னன்னு பார்த்தா இட் இஸ் எ நான் மெட்டல்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க, தீஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகே, சம் ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது எமிட் பண்ணதுனால இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஓகே, in p block elements the elements present in lower left part, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எதெல்லாம் மெட்டல்ஸ், எதெல்லாம் நான் மெட்டல்ஸ், எதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லோயர் லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். while the elements in the upper right partல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தா நான் மெட்டல்ஸ். Elements of group 13 have metallic character except the first element. ஓகே, 13ல் ஃபஸ்ட் எலமெண்ட்டை தவிர்த்து மற்றது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, which is a metalloids having properties intermediate between the metal and non-metal. ஸோ மெட்டலாய்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா having properties intermediate between மெட்டலுக்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறோம். The atomic radius of boron is very small. போரானோட அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் வெரி ஸ்மால். அப்போ வெரி ஸ்மால் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜ். ஓகே, நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ். ஓகேவா, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் வெரி ஹை.
and these properties are responsible for the non-metallic character. இங்கே ஹையாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, it is a non-metallic character. In the subsequent groups the non-metallic character increases. அப்போ இங்கே இருக்கக்கூடிய elements non-metallic character என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, increase ஆகும். ஸோ இப்போ குரூப் 14ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் அ நான் மெட்டல். வைல் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸ் மெட்டலுக்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால் மெட்டலாய்ட்ஸ். குரூப் 15ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் தான் நான் மெட்டல்ஸ் அண்ட் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் மெட்டலாய்ட்ஸ். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எது மெட்டல் எது நான் மெட்டல் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இன் குரூப் 16ல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் செலினியம் ஆர் நான் மெட்டல்ஸ் and tellurium is a metalloid. All the elements of group 17 and 18 are non metals. So இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த எலமெண்ட்ஸ்லாம் மெட்டல் எந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் மெட்டல் எது மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே குரூப் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி லெசன் என்னென்ன டாபிக் நான் எடுத்தனோ அதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இதை எனக்கு வந்து படித்து பார்க்காம எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சரும் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி இன்றைக்கே படிச்சுடுங்க. லெசன் நடத்த படிச்சிங்கன்னா உங்களுக்கும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்க முடியும். உடனே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து எழுதி பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. த எலமெண்ட்ஸ் இன் விச் த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் த பி ஆர்பிட்டால் கான்ஸ்டிட்யூட் த பி பிளாக் எலமெண்ட்ஸ், ஓகேவா? தீஸ் ஆர் கால்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த டேபிளர் காலம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய மெட்டலோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ரெண்டுமே ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்ன, இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலிக் நேச்சர் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸோட மெட்டலிக் நேச்சர் என்ன அப்படிங்கிறது தான், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஸ்டின்ஸை கம்பல்சரி எல்லாருமே படித்து ரைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதனுடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.